இந்த பன்னில் இருந்து தான் வந்து ஜிஎஸ்டியோட இஷ்யூவே தொடங்குச்சு. கோயம்புத்தூர் அன்னபூர்ணாவனுடைய ஓனர் தான் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணார். அதோட பிரச்சனை ஜிஎஸ்டி 2.0 தீர்ந்துருச்சா இல்லை இன்னும் கன்னியூ ஆகுதான்னு நம்ம கூட ஆடிட்டர் தினேஷ் இருக்கார். எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎஸ்டி புரியாததுக்கு முன்னாடியே நிறையா பேர் அதை பற்றி நிறையா படமும் எடுத்துட்டாங்க, நிறையா ட்ரால் மீம்ஸ் அதெல்லாமே வந்துச்சு. ஜிஎஸ்டிங்கிறது வந்து 2.0 ஜிஎஸ்டியோட அப்ரோச்சில் காமன் மேனுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது? இப்போது இந்த ஜிஎஸ்டி 2.0 இது எல்லாத்தையுமே வந்து ரேஷனலைஸ் பண்ணி வந்திருக்கு. அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஆகஸ்ட் 15 பேசும்போது உங்களுக்கு தீபாவளிக்கு கிஃப்ட் இருக்குங்கிற மாதிரி வந்து சொன்னார். இது தீபாவளியில் வந்து ஆஃபர் போடுவாங்கல்ல, போத்தீஸ் சென்னை சில்க்ஸில் போடுற மாதிரி தீபாவளி முடிஞ்சோன்னு மாறிடாது. பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா 28% இருந்த நிறையா பொருட்கள் இதனால கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ரெவன்யூ லாஸ். ஓகே, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அந்த ரெவன்யூ லாஸை பிடி மேபி 5% கம்மி பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷனில் வர்றதுனால. பன்னுக்கு ரிவ்யூ சொல்ல வரல. இந்த பன்னில் இருந்து தான் வந்து ஜிஎஸ்டியோட இஷ்யூவே தொடங்குச்சு. கோயம்புத்தூர் அன்னபூர்ணாவனுடைய ஓனர் தான் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணார். அதோட பிரச்சனை ஜிஎஸ்டி 2.0 தீர்ந்துருச்சா இல்லை இன்னும் கன்னியூ ஆகுதான்னு நம்ம கூட ஆடிட்டர் தினேஷ் இருக்கார். ஸ்ரேயாஸ் குளோபனுடைய கோயம்புத்தூர் பார்ட்னரு. பன்னோட டேஸ்ட்டை விட ஜிஎஸ்டியோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தினேஷ், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, குட். ஆக்சுவலாக பன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மட்டும் சாப்பிட்டுட்டேன், உங்கள்கிட்ட கொடுக்கல. முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஜோக்ஸ் அப்பார்ட், பன்னு கோயம்புத்தூரில் வந்து இந்த பன்னு வந்து இந்தியா முழுவதும் ட்ரெண்ட் ஆச்சு பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அந்த விஷயத்தை சும்மா சாதாரணமாக நம்ம பேசுகிறப்ப பன்னை வச்சு பேசுகிறோம். அதோட சீரியஸ்னஸ் எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருந்துச்சு? ஆக்சுவலாக இங்கே நடந்தது ஒரு கருத்தரங்கம். இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் கூப்பிட்டு எஃப்எம், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கும்போது ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அதில் மக்களோட இஷ்யூஸ் என்ன, இண்டஸ்ட்ரி பீப்புளோட இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் அது நடந்துச்சு. அவர் வந்து ஒரு ஹியூமரஸ் வேல அழகாக போர்ட்ரே பண்ணார். ஓகே, இந்த மாதிரி பன்னுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, இதே க்ரீமை வந்து 18% போட்டுட்றீங்க, 2 பேரும் எங்கள் கடையில் வந்து தனித்தனியாக வாங்கிட்டு போகிறாங்க, இதை வந்து ஒரே இதாக சீராக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். தமிழில் எடுத்து வச்சுட்டாரு. ஸோ அதை சுற்றி சில பஸ் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அந்த மீடியா பீப்புள் பண்ண தான். பட் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு கரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க, சீரியஸான விஷயமா பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறதே வந்து நிறையா டேக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி தான் வந்துச்சு. ஓகே, அப்படி வரும்போது இப்போது சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, உங்களுக்கு வந்து வேட்டு, சிஎஸ்டி, ஒவ்வொரு அங்கே ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனித்தனி ரேட் இருந்துச்சு. அப்படி இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி வரும்போது ஒரே ப்ராடக்ட்டுக்கு, ஒரே லைக்கான ப்ராடக்ட்டுக்கு 2-3 ரேட் இருந்துச்சு. ஸோ இதை வந்து இந்த ஜிஎஸ்டி 2.0 அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் பன்னு மேட்டரையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பன்னு மேட்ரு, க்ரீம் பண்ணுனாலே வந்து யாருக்கு தான் பிடிக்காது, அதுவும் அன்னபூர்ணா க்ரீம் பண்ணு. அவங்களோட அந்த பிரச்சனை மட்டும் இல்லை. 2.0 அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்கு சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி. ரைட்டு. இப்போது ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஜிஎஸ்டி புரியாததுக்கு முன்னாடியே நிறையா பேர் அதை பற்றி நிறையா படமும் எடுத்துட்டாங்க, நிறையா ட்ரால் மீம்ஸ் அதெல்லாமே வந்துச்சு. ஜிஎஸ்டிங்கிறது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. அதாவது ஒருத்தவங்க வந்து இது வந்து சப்ளை பேஸ்டு டேக்ஸ். அதாவது எப்போ வந்து நம்ம இந்த டேக்ஸ் ஆகும் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு இடத்துல சப்ளை நடக்குதோ அந்த இடத்துல ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து வரும். இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாமே இருக்குது. டேக்ஸுங்கிறது உலக நாடு முழுவதும் அது கண்டிப்பாக. ஜிஎஸ்டிங்கிற இந்தியாவில் மட்டும் இருக்குது இல்லை. இப்போ உங்களுக்கு ஃபாரின்லேயும் நிறையா கண்ட்ரீஸில் ஜிஎஸ்டிங்கிற பேரில் ஆமாம் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கு முன்னாடி 2017 முன்னாடி எக்ஸைஸ் டியூட்டி மேனுஃபேக்சர் பண்ணால் எக்ஸைஸ் டியூட்டி கட்ட வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் லோக்கலில் சேல் பண்ணோம்னா வேட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். ஆமாம், வேட் முன்னாடி. இதே நீங்கள் வந்து மற்ற இன்டர்ஸ்டேட் வந்து
சேல் பண்ணும்போது உங்களுக்கு அதாவது ஒரு மாநிலம் விட்டு ஒன்று நீங்கள் சேல் பண்ணும்போது சிஎஸ்டி சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, சர்வீஸுக்கு தனியாக சர்வீஸ் டேக்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு ஆஃபீஸர் கூப்பிட்டாலும் ஒவ்வொருத்தவங்களும் ஃபைல் எடுத்துகிட்டு போடணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக கோயம்புத்தூர் டு கேரளா பார்டரை கிராஸ் பண்ணுற லாரியே எத்தனையோ நாள் நின்றுட்டு போய் பல காலதாமதங்களான காலமெல்லாம் இருந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ அது இல்லை. இப்போ அதெல்லாமே நம்ம இல்லை, கம்மியாயிருக்கு. ரொம்பவே குறிப்பிட்டு சொல்லுவோம் வகையில் வந்து கம்மியாயிருக்கு. இது எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஜிஎஸ்டின்னு வந்துச்சு. இப்போ இத்தனை டாக்ஸஸ் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு இல்லையா, இதெல்லாமே சப்ஸ்யூம் பண்ணி வரும்போது நம்மளுக்கு ஒரு 4 ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த 5, 12, 18, 28 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிஃப்ரெண்ட் ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறையா சில வந்து காமன் மேன் ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு இன்புட் எடுக்கும் போது அந்த இன்புட் ப்ராடக்டோட பர்சன்டேஜ் வந்து 12% இல்லாட்டி 18% இருக்கும். ஆனால் இப்போ சேல் பண்ணும்போது வெறும் 5% தான் இருக்கும். ஸோ இன்புட் வந்து ஒரு சைடு அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். புரியுது. ஆமாம், அந்த மாதிரி வந்து திருப்பி எடுக்க முடியாது. ஓகே, அதாவது இன்புட் அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சு. சேல்ஸில் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா கஸ்டமர் சார்ஜ் பண்ண முடியாது. 5% தான் அந்த மாதிரி. இந்த மாதிரி இதெல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த ஜிஎஸ்டி 2.0 இது எல்லாத்தையுமே வந்து ரேஷனலைஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகே, இத்தனை இவ்வளோ இது ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 0%, 5%, 18% அண்ட் 28%, 40%ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ப்ரிடாமினெண்ட்டாக இந்த 0வையும் 40யும் தள்ளி வச்சுட்டு வெறும் 5%, 18% 2 ஸ்லாப் தான். அப்படி தான் சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். சூப்பர். 0%ங்கிறது டாக்ஸே கிடையாது. அதாவது 0%. அதுதான் அடுத்து என்னோட கொஸ்டினாக இருக்குது. அதில் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு? ஏன்னா டேக்ஸே இல்லாமல் இவ்வளோ ப்ராடக்ட் வரப்போகுதுங்கிறது வந்து ஒரு காமன் மேனுக்கு ரொம்ப எனக்கு ஒரு ஈகராக இருக்குது. ஓகே, இந்த ப்ராடக்ட்லாம் வந்து இனிமேல் ஜிஎஸ்டி கிடையாதா அப்படின்னா ஆச்சரியப்படுற மாதிரியான பொருள் இதெல்லாம் இருக்குது. ஆச்சரியப்படக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நாடு மேன் பவர் இருக்கு இல்லையா, அதிக பாப்புலஸான நாடு, எஜுகேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. எஜுகேஷன்ஸ் பவர் அப்படிங்கிற உணர்ந்த ஒரு நாடுனா அது வந்து இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி எஜுகேஷன் நீட்ஸுக்கு உங்களுக்கு இந்த ஷார்ப்னர், பென்சில், நோட் புக்ஸு, க்ரையான்ஸு, மேப்ஸு, அட்லஸு, அது இதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே 12% இருந்த ஜிஎஸ்டி இப்போ ஜிஎஸ்டியே கிடையாது. ஸ்டேஷ்னரி ஐட்டம் எதுக்குமே கிடையாது, இன்க்ளூடிங் ஆஃபீஸ் யூஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இது கிடையாது. எல்லாத்துக்கும் கிடையாது. அந்த ஆஃபீஸ் யூஸில் சில குறிப்பிட்ட ஸ்டேஷனரிஸ்க்கு இருக்குது. ரெகுலர் யூஸ் பண்ணுறது, பசங்க யூஸ் பண்ணுறது, குழந்தைகள் கல்வி சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 0% வந்து. ஓகே, சூப்பர். இது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயமான விஷயம். நம்பர் 1 இன்சூரன்ஸ் எடுத்தீங்களா? லைஃப் இன்சூரன்ஸு ரெகுலர் இருக்குல்ல. லைஃப் இன்சூரன்ஸு இல்லை, பட் ஜென்ரலாக நாங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, அது கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு அடுத்தது வரேன். பட் இப்போது இன்சூரன்ஸ் ப்ரீமியம், தனிநபருக்கு உண்டான லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அவங்க ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இது எல்லாத்துக்குமே, இந்த டேர்ம் பிளான்ஸ் இது எல்லாத்துக்குமே 0% ஜிஎஸ்டி. நில். எஸ், சூப்பர். இது போக உங்களுக்கு 33 மெடிசின்ஸ், லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு 5% இருந்ததை நில் பண்ணியிருக்காங்க. இதில் 3 கேன்சர் ட்ரக்ஸும் அடங்கும். ஓகே, இது வந்து அந்த ஜென்ரிக் மெடிசனுக்கு உண்டான எல்லாத்துலேயுமே லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இது எல்லாத்துக்குமே இருக்குது. மற்றதுலையுமே கம்மியாக இது பண்ணிருக்காங்க. அந்த நில் ரேட்டடுங்கிறதுக்கு உண்டானதை 33 மெடிசனுக்கு வந்து 0 நில். எஸ், 0 ரேட்டட் அதுக்கு. ரைட்டா? இது போக பேசிக்காக உங்களுக்கு வந்து இந்த பால், உங்களுக்கு இந்த பன்னீர், இந்த பீட்சா பிரெட்டு, இந்த மாதிரி குறிப்பிட்டு வீட்டுக்கு ரொம்ப எசென்ஷியலான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நில் ரேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் பன்னீர் நிறைய ப்ராசஸ்டு இல்லாத பேசிக்கான திங்ஸுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து 0 நில் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ப்ராசஸ்டில் வந்து எதெல்லாம் வந்து டேக்ஸில் வருது? இதுக்கு முன்னாடி அந்த 12, 18 இந்த ஜிஎஸ்டி உங்களுக்கு இந்த பிரெட்டு பன்னு ப்ராப்ளம் வந்தது இல்லையா, இப்போ இதெல்லாமே வந்து ஃப்ளாட்டாக 5%. அதாவது மக்கள் எதை வந்து பன் வித் ஜாமோட இருந்தாலும் பட்டரோட இருந்தாலும் நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்வீட் எது வச்சு கொடுத்தீங்கனாலும் 5%. எஸ், ஆல்ரெடி நில் ரேட் என்ன இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். அது போக இதில் ஸ்வீட் ஆட் பண்ணி கொடுத்தாலும் அது வந்து 5% தான். ஓகே, சுகர் ஸ்வீட்ஸ் எதாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து 5%. இது மட்டும் கிடையாது, ஆலு புஜியா, மிச்சரு, முறுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து 5%. எஸ், சூப்பர். இது இல்லாமல் 2.0 ஜிஎஸ்டியோட அப்ரோச்சில் காமன் மேனுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது? ரைட்டு. இப்போ இந்த காமன் மேனுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் தான் இந்த 2.0ஓட சாராம்சமாக நான் வந்து பார்க்குறேன். கார்பரேட்டுக்கானது இல்லை.
அப்படி கிடையாது. நீங்கள் கார்பரேட்டுக்கு கொடுத்தாலுமே அதை கன்சியூம் பண்ண போகிறது காமன் மேன் தான். அதனால இது காமன் மேன் ஆங்கிலேருந்து அப்போ ஒரு அப்ரோச் பண்ணோம்னா தான் இது நம்மளுக்கு புரியும். அல்டிமேட்டாக பெனிஃபிட் ஆகிறவங்க கார்பரேட்டும் கூட தான். ஓகே, ரெண்டும் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே லேமேன் வாங்குற இடம் சிக் சாம்பிள் வாங்கி சிங்கப்பூர் போகிற வரைக்கும் எல்லாமே லேமேன் கடைசியாக முடிகிற இடம் தானே. எஸ். ஓகே, அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வருது? இப்போது நம்ம காமனாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில், சோப்பு, டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ் இதுக்கெல்லாம் வந்து 12% இருந்துச்சு. இப்போ அது வெறும் 5% ஆயிருக்கு. ஃப்ளாட் 5% அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்வீட்டு பொருட்கள், அந்த மாதிரி ஸ்நாக்ஸு, நல்லா ப்ரீ பேக்கேஜ் ஃபுட் எது வந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து 5%ல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம சாப்பாட்டு சம்மந்தமான விஷயம். அது போக பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 28% இருந்த நிறையா பொருட்கள் இப்போ வந்து 18% கிடைக்குது. அந்த நிறைய பொருட்கள் எது சேரும்? ரைட். நிறையா பொருட்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கு உங்களோட டிவி அது மேஜராக மக்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். அதில் இவ்வளோ அதிகமாக டேக்ஸ் கொடுக்குறோன்னே பல பேருக்கு தெரியாது. கரெக்ட். பட் அதுலேயே ஒரு ட்ரிக் இருக்குது. 32 இன்ச்சுக்கு கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து 18%. 38 இன்ச்சுக்கு மேலே வாங்கும் போது அதே 28% தான். 54 போச்சுன்னா 28%. எஸ். பட் இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும் என்னன்னா, நீங்கள் ஒரு ஸ்டுடியோ நடத்திட்டு இருக்கீங்க, உங்கள் ஸ்டுடியோக்கு மானிட்டர் வாங்கணும், ப்ரொஜெக்டர் வாங்கணும்னா 28%லேருந்து 18% ஆகுது. ஓகே, பட் அந்த சின்ன மானிட்டர் இருக்கு. எஸ், பிலோ 38, பிலோ 32 இன்ச்சஸ். 32 இன்ச்சஸ்ங்கிறது ஒரு தாராளமான சைஸ். மெஜாரிட்டி ஆஃப் த ஆஃபீஸஸ்க்கு எல்லாமே இதெல்லாம் வந்து நல்லா பெனிஃபிட் ஆகும். ஒரு ரெண்டு கன்சியூமராக ஒரு மிடில் கிளாஸுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு 32 இன்ச்சுக்கு மேலே டிவி வாங்கணுங்கிறவங்களுக்கு அந்த 28% அப்ளை ஆகும். இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிறது வந்து லோ அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட்டான இது மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? எஸ். ஓகே, இது தீபாவளியில் வந்து ஆஃபர் போடுவாங்கல்ல, போத்தீஸ் சென்னை சில்க்ஸில் போடுற மாதிரி தீபாவளி முடிஞ்சோன்னு மாறிடாது. அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஆகஸ்ட் 15 பேசும்போது உங்களுக்கு தீபாவளிக்கு கிஃப்ட் இருக்குங்கிற மாதிரி வந்து சொன்னார். கரெக்ட். அதுக்கேற்ற மாதிரி செப்டம்பர் 3 ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் 56th கவுன்சில் மீட்டிங் நடந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வருது. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு டபுள் டமாக்கா ஜிஎஸ்டி ரேட்ஸ் இத்தனையில் வந்து நாங்கள் கம்மி பண்ண போகிறோம். ஓகே, இத்தனையில் கம்மி பண்ணுறது வந்து உங்களுக்கு செப்டம்பர் 22 அமலுக்கு வரப்போகுது. அதாவது ஆன் அக்கேஷன் ஆஃப் நவராத்திரி அதுக்கு வந்து பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரம் ஹியர் டு ஃபார் எவர் அன்டில் அதர்வைஸ் நோட்டிஃபைட் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், ஒன்றுமே கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம ஒரு அரசாங்கத்தை வந்து குறை சொல்கிற மாதிரி ஏன் இவ்வளோ நாள் தரலைன்னு சொல்கிறத நான் கேட்குறதுக்கு விரும்பல. இப்போ தந்துட்டீங்கல்ல, இதில் என்ன மாதிரி? எக்ஸாக்ட்லி, தட் இஸ் த பாயிண்ட். அதாவது இத்தனை நாள் நாங்கள் இவ்வளோ கட்டிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லி பண்ணுறதோ அதை யோசிக்கிறத விட இப்போ நம்ம குரல் வந்து கேட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப். ஓகே, அதாவது இதனால கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ரெவன்யூ லாஸ். ஓகே, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அந்த ரெவன்யூ லாஸை கன்சம்ஷனை வச்சு ஆஃப்செட் பண்ணுவாங்க. அதிகமான கன்சம்ஷன் வரும்போது ஓகே, ஒருத்தர் ஒரு டிவி வாங்குற இடத்துல இன்னும் ஒரு டிவி எக்ஸ்ட்ரா ரேட்டு கம்மியாயிருச்சுன்னு வாங்கலாங்கிற ஒரு தோரணையில் வாங்குவாங்களா? இல்லை இது எப்படி நினைக்கல? ஒரு டிவி 2 டிவியாக மாறாது. ஒரு டிவி கூட வந்து மேபி இனி ஒரு ஃபேனோ இல்லை வந்து ஒரு ஃப்ரிட்ஜோ அந்த மாதிரி அடுத்த ஒரு பொருள் அது வந்து நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிப்போம். அது வந்து நம்மளுக்கு ஒன்றுமே இதாகும். இது ஒரு கார்பரேட் ட்ரிக் மாதிரி இல்லையே. இது முழுக்க ஒரு மக்களுக்கான இதாக தான் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவின் குரலுக்கான ஒரு இது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பல ஜிஎஸ்டி இது நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு. இது டெக்னிக்கலாக பேசணும்னு சொன்னோம்னா இன்வெர்டட் டியூட்டி ஆகிடும் நம்மளுக்கு. அதாவது ஒரு 12% 18% வந்து நம்ம இன்புட் இருக்கும், நம்ம ரா மெட்டீரியல் இன்புட் இருக்கும். ஆனால் நம்ம வந்து 5% தான் அவுட்புட் இருக்கும். ஸோ அப்போ ஐடிசி வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும், நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து பிளாக் ஆகிடுச்சு. இந்த ஜிஎஸ்டி 2.0 என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை வந்து ரீஃபண்டாக வாங்கிக்கலாம். அதுக்கு எளிய வழிமுறையும் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனல் பேஸ்டு ரீஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது நீ அப்ளை பண்ணி 7 நாளில் ஆஃபீஸர் வந்து உனக்கு ரீஃபண்ட் தரணும் 90%. அப்படி இல்லைன்னா என்ன காரணம்னு போடணுங்கிறாங்க. ஸோ இதுக்கு சில வழிமுறைகள் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. என்ன மாதிரி வழிமுறைகள் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க வந்து ப்ராப்பராக ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்களா? ஹிஸ்ட்ரி பார்க்குறாங்க, கண்டிப்பாக பார்க்குறாங்க. அதாவது ப்ரோக்ரஸ் கார்டு மாதிரி அதை செக் பண்ணிட்டு, ஏன்னா உங்களுக்கு 7 டேஸில் ப்ரொவிஷனல் பேஸ்டு 90% வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் வந்து பார்த்து தானே ஆகணும். புரியுது. எஸ்,
இது மட்டும் கிடையாது. இப்போ புதுசாக ஒரு SME, நம்ம சாதாரண ஒரு ஆள் நான் வந்து GST அப்ளை பண்ணுறேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து 3 நாளில் GST ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்கணும். அதாவது இது வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இருந்த மாதிரியே சீக்கிரமாக கொடுக்குறதுக்கு. ஆமாம், இது ரொம்ப ஃபாஸ்ட் ப்ராசஸ். இடையில ஒரு 3 இயர்ஸாக வந்து கொஞ்சம் ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ரொம்ப கடுமையாக இருந்துச்சு GST எடுக்கிறது. இப்போ அது இல்லை, தளர்வுகள் வந்துடுச்சு. பட் இதுவுமே வந்து மறுபடியும் இப்போ ஒரு 3 நாளில் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மோடுன்னு சொல்லலாம். பட் இதுவுமே நம்ம ஸ்பெஷலாக ஆப் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் மோடில் கூட அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா இயர்லி மந்த்லி 2.5 lakhs மேலே நான் ITC பாஸ் ஆன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நான் டெக்னிக்கலாக போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொன்னால் இந்த மாதிரி அதாவது சாதாரண இது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது காமன் மேனுக்கு இஷ்யூவாக இருக்கிற நிறையா விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போது ஒரு சாதாரண மனுஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் டச் பண்ணுற எல்லாத்துலேயுமே இப்போ வந்து GST இது வந்து எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்மளால் வந்து சொல்ல முடியும். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க சிமெண்ட் வந்து 28% ப்ளஸ் செஸ்லேருந்து இப்போ வந்து 18% ஆயிருக்கு. நிறையா விஷயங்கள் வந்து 18% வந்து சொல்ல இது காமன் மேனுக்கான நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தளர்வுகள் வந்து மிடில் கிளாஸ் இல்லாமல் லோவர் மிடில் கிளாஸ் எல்லாருக்குமானது தான். இதனால நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கலெக்ஷன் கம்மியானாலும் நம்ம கன்சம்ஷன் அதிகரிக்கும் போது இப்போது ஒரு 100 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ 90 ரூபா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு தேவையானது 90 ரூபாயிலே கிடச்சிருச்சுன்னா மிச்சம் 10 ரூபாவே நம்ம ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதை நம்பி தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ பொருட்களோட விலை வந்து அதாவது இன்ஃப்ளேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் வந்து ஒரு பொருள் வந்து வாங்குகிறோம், ஐஃபோன் வந்து 1 லட்ச ரூபா ஆகுது, இன்றைக்கி நேச்சுரலாகவே அது வந்து 1,10,000 ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு 10% ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன்லாம் வந்து கவுண்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் எல்லாமே 1.1% வரைக்கும் இந்த ஒரு மெஷர்னால கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்க. அதாவது அதிகரிக்காமல் அப்படியே ஸ்டேபிளாக அதே ரைட்டில் ஒரு இதாகும். ஓகே, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இது வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போது உங்களுக்கு தெரியும் US கூட டேரிஃப் இது போயிட்டுருக்கு. ட்ரம்ப் வந்து 50% வந்து டேரிஃப் வந்து இந்தியன் குட்ஸ் வந்து டேரிஃப் வந்து டோட்டலாக 50% வந்து சிலதெல்லாம் நீ வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு அதோட சிங்க் பண்ணலை, இது ரொம்பவே பிளான் ஆனது தான். அன்றைக்கி நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க ஆல் ஓவர் இந்தியா ப்ளஸ் நிறையா தொழிலதிபர்கள்கிட்ட உங்களுக்கு மறுபடியும் MSMEs கிட்ட சஜஷன் கேட்டதோட வெளிப்பாடு தான் இது. குறிப்பிட்டு பார்க்கணுன்னா உங்களுக்கு உங்களோட கார் அதிலிருந்து கூட நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகே, அதைத்தான் நான் அடுத்து கேட்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா இது எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இருக்கிறப்போ ஒரு அப்பர் மிடில் கிளாஸு, ஒரு ஹையர் கிளாஸு, இல்லை ஒரு ஊபர் கிளாஸ் ஃபேமிலிக்கு, ஒரு லக்ஸுரி பீப்புளுக்கு இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்கு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்க போகுது? லக்ஸுரி பீப்புளுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து இப்போது ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி கார் வந்து ஃப்ளாட்டாக 28% GST இருந்தது. ஓகே, இப்போது குறிப்பிட்ட காருக்கு அதாவது பெட்ரோல் இன்ஜின்ஸ் அப்படின்னா 1200 cc-க்குள்ள, டீசல்னா 1500 cc-க்குள்ள, ஹைப்ரிடாக இருந்தாலும் sub 4 மீட்டருக்குள்ளே வருது. இது எல்லாத்துக்குமே வந்து 28%லேருந்து 18% கம்மியாயிருச்சு. 18 வந்துருச்சு. இது எல்லாமே 1200 cc-யில் இருக்கிற வெஹிக்கிளாக இருக்கணும். ஆமாம், இது ஈவன் EV-யாக இருந்தாலும் அதே ரேட். EV-யாக இருந்தாலும் EV உங்களுக்கு 5%ல் தான் வருது. ஓகே, முதல்ல வந்து EV வந்து 5% தான் வருது, அது அதிலே கண்டினியூ ஆகுது. இது வந்து உங்களுக்கு வந்து 18% வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நடுத்தரமான ஆட்கள், நீங்கள் லக்ஸுரி தான் கேட்டீங்க, பட் நடுத்தரத்துலேருந்து வருவோம். நடுத்தரமான ஒரு நார்மலான ஃபஸ்ட் கார் வாங்குகிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஹேயாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஈஸிலி வந்து ஒரு 60-70,000 வந்து சேவ் ஆகும். சூப்பர். இது வந்து காருக்குனாலுமே நீங்கள் பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கும் சொல்லிடுறாங்க 28%லேருந்து 18% கம்மி பண்ணியிருக்காங்க அப் டு 350 cc. அதாவது இன்னைத்த ரேட்டில் ஒரு புல்லட் வாங்குறவங்களுக்கு, ஒரு 350 cc புல்லட் வாங்குறவங்களுக்கு 2.5 lakh வந்துடும். ஆமாம், வந்துடும். அவங்களுக்கு சாதாரணமாக 25,000 வந்து மிச்சமாகுது, 25,000 வரைக்கும் மிச்சம். ஆமாம், இதே வந்து 350 cc-க்கு மேலே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து அது ஒரு 40,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே 28,000 தான் மெயின்டைன் ஆகுது, இல்லை அதை விட அதிகப்படுத்து? 28 கிடையாது, 40. எஸ். பட் அது வந்து ஒரு லக்ஸுரி பீப்புள், அவங்களுக்கு அந்த டேக்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது, அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்காதுன்னு கவர்மெண்ட் நினைக்குது இல்லைங்களா?
இது வந்து இது ஒரு புது ரேட்டு கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து 28% ப்ளஸ் 12% காம்பன்சேஷன் செஸ் மாதிரி இருந்துச்சு. அதை கம்பைன் பண்ணி 40% கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டிக்குள்ள. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இது நம்ம கிரெடிட்டும் எடுத்துக்க முடியும் இந்த 40%. ஏன்னா இதுக்கு முன்னாடி செஸ் 12% தனியாக கிரெடிட் எடுக்க முடியாது இல்லையா? புரிஞ்சுது. இப்போ அதை வந்து அவங்க இதுக்கு யூஸ் பண்ணும்போது, பிஸ்னஸுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அதை கிரெடிட்டும் எடுத்துக்க முடியும். இன்புட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி 5% வந்து ஈவிக்கு கொடுக்கறது வந்து அப்படியே கன்னியூ ஆகுது. லக்ஸுரி காருன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குல்ல, 1000 to 200 வரைக்கும் இருக்கிறதுக்கு 18% வந்து ஹாப்பி தான். பட் அதை தாண்டி இருக்கிற சிசிக்கு என்ன ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, லக்ஸுரி காருக்கு என்ன ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க? இப்போ வந்து மிட் ரேஞ்ச் ப்ளஸ் லக்ஸுரின்னு கூட சொல்லலாம் அதை. ஓகே, ஏன்னா 1200க்கு மேலே தாண்டிட்டாலே உங்களுக்கு வந்து 40% வந்து இது வந்துடுது. இன்னைக்கு கண்டிப்பாக 1200ங்கிறது ஒரு பேசிக் கார் ஆகிப்போச்சு. ஒரு இனோவான 1500cc தான். எக்ஸாக்ட்லி. என்டையர் எபிசோட்லேயே ட்ராபேக்காக பார்க்கக்கூடியது அந்த ட்ராவல்ஸ்க்கு உண்டான இந்த இது தான். பட் அது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 28% ப்ளஸ் காம்பன்சேஷன் செஸ் இருந்தது, இப்போ 40%ஆக வந்துருச்சு. இப்போ ஒரு இனோவா வந்து நார்மலாக ஒரு ஃபேமிலி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க போகிறதில்ல. அவங்க வந்து அப்படியே தான் அதை கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து வாங்குறாங்க, ஒரு ட்ராவல்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இது வரைக்கும் அந்த 12%ஓ இல்லை வேறு ஏதாவது செஸ்ஸு அவங்க வந்து இன்புட் எடுக்க முடியாமல் இருந்திருக்கும். இப்போது அதையும் சேர்ந்து இன்புட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவங்க காஸ்ட்டோட ஆட் ஆகுது. இனோவா மாதிரி காருக்கு 40% ஜிஎஸ்டி, 40% லக்ஸுரியில் வருது. அது லக்ஸுரின்ல மிட் ரேஞ்ச் அண்ட் லக்ஸுரி ரெண்டுக்குமே. அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போது சப் 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த சப் 4 மீட்டருக்கு, அதாவது 4000 mm உள்ளே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து 18%. ஒன்ஸ் அதை தாண்டும் போது உங்களுக்கு வந்து 40%ஆக வந்து மாறுது. இதுதான் வந்து புரிஞ்சுக்கிற விஷயம். எஸ், நான் இன்னொரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்டுக்கிறேன். இப்போ நாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கோம். எங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோ கம்பெனிக்குன்னு நான் ஒரு இனோவா வாங்குகிறேன். அந்த இனோவா காருக்கு வாங்குகிற ஜிஎஸ்டி வந்து 40% இருக்குன்னா அதை நான் இன்புட்டில் எடுத்துக்க முடியுமா? உங்கள் கோர் பிஸ்னஸ் என்னவோ அதை பொறுத்து தான். ஓகே, உங்கள் கோர் பிஸ்னஸ் வந்து ட்ராவல்ஸ் கிடையாது, உங்களோட கோர் பிஸ்னஸ் வந்து ஸ்டுடியோ இது. ஓகே, அப்போது நீங்கள் அந்த இனோவாவை உங்கள் பிஸ்னஸுக்கும் யூஸ் பண்ணுவீங்க, பர்சனலுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஜிஎஸ்டியில் வந்து கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கறது கிடையாது, அதை நீங்கள் எடுத்துக்க முடியாது. ப்ளஸ் இந்த 40% ரேட் சேஞ்ச்னால, ஐ மீன் ஜிஎஸ்டி ரேட் சேஞ்ச்னால உங்களுக்கு வர இனோவோட ப்ரைஸ் வந்து பெருசாக வந்து சேஞ்ச் ஆகும் கிடையாது. ஏன்னா 28% ப்ளஸ் செஸ்ஸை தான் வந்து இவங்க 40%ன்னு சொல்கிறாங்க. இனோவான்னு பேசி இனோவாக்கு மார்க்கெட் பண்ணிட போகிறாங்க. நாட் ஒன்லி இனோவா இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து டெஸ்லா வந்திருக்கு. டெஸ்லா இல்லாமல் பிஒய்டி மாதிரியான கார் வந்திருக்கு. இப்போ வின்ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு பெரிய வியட்நாம் பேஸ்டு பிராண்டு கூட வந்திருக்கு. அப்போ அது எல்லாமே அபவுட் 20 lakhs ப்ளஸ் இருக்கிற மாதிரியான வெஹிக்கிளாக இருந்தால் இந்த 40% ஜிஎஸ்டி கம்பல்சரி. கண்டிப்பாக 40%. ஓகே, அது வந்து எல்லாமே அந்த 28 + 12 இல்லாமல் கிளியராக 40% கிளீனாக வந்து உங்களுக்கு வந்து 40% வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து அப்பர் மிடில் கிளாஸுக்கு கொடுத்த பரிசுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இல்லை, இது வந்து நான் தான் சொல்கிறேனே, உங்களுக்கு 28 + 12 இருந்தது, இப்போ 40% பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து ப்ரைஸே மாற போகிறது பெரிய சேஞ்சஸ் இல்லைங்கிறீங்க. ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க இதை வந்து இன்புட்டாக எடுத்து அவங்களுக்கு வந்து அது ரொம்ப வந்து ட்ராவல் ஏஜென்ட் தான் இது. ஓகே, ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு இது பெனிஃபிட் தாங்கிறீங்க. கண்டிப்பாக சேமிப்பு தான் இது. சூப்பர். ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு பெனிஃபிட்டோட சேர்த்து ஜிஎஸ்டி ரேட் வந்த உடனே இமீடியட் ட்ராவல் ஏஜென்ட்டுங்கிறத விட ஒரு டூர் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இது யூஸ் பண்ண போறாங்க. கரெக்ட். இந்த ஜிஎஸ்டி எப்போ அமலுக்கு வரப்போகுது, எப்போ இருந்து இது வந்து செக்ரிகேட் ஆக போகுது? செப்டம்பர் 22 இது வந்து மாறப்போகுது. ரேட்டு வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதாவது 12-18% இருந்தது எல்லாமே இப்போ 5%க்கு இல்லாட்டி நெல் இதுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போது அந்த டேட்லேருந்து நாம் இந்த ரேட் சேஞ்சுங்கிறத ரொம்ப கரெக்டாக வந்து பார்க்கணும். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட ஹெச்எஸ்என்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக வச்சு இப்போ ஸ்டடி பண்ண தொடங்கிடணும். ஆமாம், ஸ்டடி பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஆகட்டும் இல்லை பில்டிங் சாஃப்ட்வேர் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து நாம் கரெக்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இந்த பில்டிங் சிஸ்டம் வந்து கரெக்டாக வந்து போகும். ஓகே, ஏன்னா இதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு பஃபர் பீரியடும் கொடுக்கல. ஸ்ட்ரெயிட்டாகவே செப்டம்பர் 22 அப்ளிகபிள்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ப்ரிப்பரேஷன் டைம் இது. அதை தாண்டி செப்டம்பர் 22 அடுத்த ஒரு மாதம் ஆப்ஷனல், அதுக்கப்புறம் கம்பல்சரி, அந்த மாதிரி பஃபர் எல்லாம் கிடையாது. செப்டம்பர் 22 அவ்வளோதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு போதுமான டைம் தான். இதிலே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். இது போக
செப்டம்பர் 21 கண்டிப்பாக ஒவ்வொரு என்டிட்டியும் அவங்கக்கிட்ட என்ன ஸ்டாக் இருக்கோ அதை வந்து கணக்கெடுத்துக்க வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இன்புட் அதிகமாக அக்யூமுலேட் ஆகிருக்கும் போது இப்போ ரேட்டெல்லாம் கம்மியாகும் போது சிலது வந்து நம்மளுக்கு ரீஃபண்டாகவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டாக் ஆடிட், ஸ்டாக் வெரிஃபிகேஷனுங்கிறது வந்து செப்டம்பர் 21 முடிச்சு வச்சுக்கணும். ஆமாம், 21 என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இப்போது இவ்வளோ வழிமுறைகள் வந்து இது சொன்னாலும் இதில் தாண்டி நிறைய ப்ரொசீஜரல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இன்னும் 8 நோட்டிஃபைடாக தான் இருக்குது. பட் இந்த ரேட் சேஞ்சுங்கிறது வந்து செப்டம்பர் 22, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சூப்பர். இனோவா கார்லேருந்து தொடங்கி லக்ஸுரி கார் வரைக்கும் எல்லாமே 40% ஜிஎஸ்டின்னு இதுனே சொல்லிட்டீங்க. அது இல்லாமல் வேறு எந்த ப்ராடக்ட்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே, அதாவது 40% ஸ்லாபில் வரப்போகுது? 40% ஸ்லாபில் டொபாக்கோ அண்ட் சின் குட்ஸ் அந்த மாதிரி, அதாவது தி ஐட்டம்ஸ் விச் ஆர் ப்ரொஹிபிட்டிவ் இன் நேச்சர். சின் குட்ஸ், அதாவது உங்களுக்கு பான் மசாலா, குட்கா, அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், கொக்கோ கோலா சம்மந்தமான விஷயம். லிக்கர் வராதுல்ல? லிக்கர் வந்து வராது. ஏன்னா லிக்கர் வந்து ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டியில் வந்து வேற, அதெல்லாம் மாநிலங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அது சின்ன ப்ராடக்ட்லேயே வராத ப்ராடக்ட். ஓகே, அது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரலை. ஓகே, ஜிஎஸ்டி ஆம்பிட்லேயே அது இல்லை. ஓகே, அதனால இதோ இப்போதைக்கு சின் கிளாஸ் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே, அதாவது ஜிஎஸ்டி வந்து நிறையா வரிகளை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி தான் வந்திருக்குது அதை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அப்படி வரும்போது சிலதெல்லாம் வந்து மாநிலங்களே அதோட கண்ட்ரோலில் வச்சுக்குது. ஓகே, ஈவன் பெட்ரோல், டீசல் மாதிரி வச்சுக்கலாம். பெட்ரோல் வந்து எக்ஸைஸ் டியூட்டி வரும், ப்ளஸ் ஸ்டேட்டோட வேட் வரும். ஓகே, கரெக்ட், நீங்கள் சொன்னது ஒரு பார்ட்டு வந்து கரெக்ட். அந்த கவர்மெண்ட்டே வந்து அந்தந்த மாநிலங்களே அதுக்கு உண்டான வரி வந்து விதிக்குது. அதனால தான் வந்து பெட்ரோல் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்குது, பெங்களூரில் ஒரு மாதிரி இருக்குது, கேரளாவில் ஒரு மாதிரி இருக்குது, கேரளாவில் ஒரு மாதிரி இருக்குது. அந்தந்த இதில் யூனிஃபார்ம் ரேட் வந்து வரலை. ஸோ இப்போ நாம் சொன்னதில் வந்து இந்த டொபாக்கோ சம்மந்தமான, நிக்கோட்டின் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாமே வந்து 40% வச்சுட்டாங்க. பீடி மேபி 5% கம்மி பண்ணியிருக்காங்க. ஓ, ட்ரெடிஷ்னலில் வர்றதுனால. ஓகே, இது இல்லாமல் வேறு ஏதாவது இந்த லக்ஸுரியான கேம்ஸுக்கு இதுக்கெல்லாம் வேறு என்ன மாதிரி? பெட்டிங், கேம்லிங் இதெல்லாம் 40% கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு ஐபிஎல் வந்து டிக்கெட் இதுக்கெல்லாமே வந்து உங்களுக்கு 40% கொண்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டில் பிசிசிஐ ஏர்ன் பண்ணுற இதுக்கு டேக்ஸ் கிடையாது. பிசிசிஐ நடத்துகிற எந்த ஒரு கேம் பிசிஐஸுக்கு பர்சனல் இன்கம் டேக்ஸ் கிடையாது. நம்ம டிக்கெட்ஸுக்கு மட்டும் 40% வந்து இது சொல்கிறோம். ஓகே, அதை தாண்டி நம்மளுக்கு வந்து இந்த கப், யாட்ச் அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப அல்ட்ரா லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 40% வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 40%ங்கிறது வந்து ஒரு மாதிரி சிலது 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருந்ததை ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, ப்ரோஹிபிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த டொபாக்கோ இந்த இதெல்லாமே வந்து காமன் மேன் தான் கன்சியூம் பண்ணாலும் விலை இவ்வளோ இருக்குன்னாச்சும் அவங்க கன்சியூம் பண்ணுறது நிறுத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம். ஒரு அரசாங்கமாக அதை நேரடியாக தடுத்து நிறுத்தாமல் இன்டைரக்டாக தடுத்து நிறுத்துக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, என்னதான் இருந்தாலும் அந்த லிக்கர் வந்து சின் ப்ராடக்ட்டுக்குள்ளே வரலைங்கிறது எங்களுக்கு, அதாவது டேக்ஸுக்குள்ளே வரலைங்கிறது எங்களுக்கு ஒரு இதாக தான் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு லேமேன், ஒரு காமன் மேன் அடுத்த 22 இந்த வர 22 இருந்து அவங்க டேக்ஸ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் இவங்க பண்ணுவாங்க, அது எப்படி கவர்மெண்ட் வந்து அதை இதை ரெண்டு தான் நான் கிளாஸிஃபை பண்ணுறேன். ஒன்று வந்து காமனான ட்ரேடர்ஸ் ஆகும், இன்னொன்று காமன் மேன் லைக் அஸ், அதாவது கன்சியூமர்ஸ் ஆகும் நான் வந்து பார்க்குறேன். இந்த காமன் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டாக் ஆடிட், அவங்க ஸ்டாக் வெரிஃபிகேஷன், அவங்க வந்து 21 செப்டம்பர் அப்போ என்ன வச்சுருக்கோம், என்ன நம்மளுக்கு வந்து ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நம்பர் 1. நம்பர் 2, ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து கரெக்டாக படிக்கணும். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், அதுக்கு என்ன ஹெச்எஸ்என், இப்போது அதுக்கு என்ன ரேட் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில், இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கொடுக்கலாம். அவங்க வந்து தே கேன் செக். ஓகே, 5% 18% அவங்களோட ஹெச்எஸ்என் போட்டால் அது என்ன ரேட்டு அப்படிங்கிறது புது ரேட்டு வந்து வந்துடும். அதை அவங்களோட சாஃப்ட்வேர்ஸை வந்து லோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஓகே, அது போக அவங்க வந்து பை பண்ணுற இது ப்ராடக்ட்ஸ்க்கு கரெக்டான பில்லு வந்து வாங்கலாம். ஓகே, இதெல்லாமே வந்து அவங்க பண்ணால் சரியானதாக வந்து இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு காமனான கன்சியூமர்ஸுக்கு நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது சொன்ன மாதிரி செப்டம்பர் 22 நவராத்திரிக்கு இது வருது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தீபாவளி, உங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு, இதுக்கான இந்த மாதிரி நியூ இயர், இந்த டிசம்பர் வரைக்கும் நீ எல்லாமே வந்து ஒரு இந்தியா முழுக்கவே வந்து வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு ஃபெஸ்டிவல்ஸ், ஒரு கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன்னே சொல்லலாம். அப்போது கன்சம்ஷன் வந்து ஆகும் காமன் மேன். எனக்கு இப்போ எனக்கு லேமேன் உங்களுக்கு கன்சம்ஷன் ஆகும். நீங்கள் இப்போது ஒரு டிவி, ஏசி, உங்களுக்கு டிஷ் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக வந்து வந்துடும். ஏன்னா 28% 18% ஆகிடுது. ஆனால் இந்த விலையிறக்கத்தை, இந்த 10% ஜிஎஸ்டி கம்மியாக வரதை கண்டிப்பாக தொழில் முனைவோர்
ஒரு காமனான நம்மளான ஒரு லேமேன்ஸுக்கு வந்து பாஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட விருப்பம். விலை குறைப்பு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இது வந்து எல்லாத்துக்குமானது, எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு தினேஷும் நம்புறாரு, நாங்களும் நம்புகிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த டேக்ஸ் 2.0 உங்களோட ஒரு கோல்டன் அட்வைஸாக எது இருக்கும்? டேக்ஸ் பே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரூல் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸ்டிக் டு த பேசிக்ஸ். ஸோ என்ன 21 செப்டம்பர் எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, புதுசான ரேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணுங்கள். பில்லு கரெக்டாக வாங்குங்க, பில்லு கரெக்டாக கொடுங்க. 100% வந்து கம்ப்ளைண்ட்ஸாக வர வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக இவ்வளோ நாள் நம்ம கேட்டது தான் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஃபர்தராக நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக ரெவன்யூ லீக்கேஜஸ் எங்கே இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். இது ஓகே. ஓகே, எஸ், டேக்ஸை வந்து ப்ராப்பராக பே பண்ணுங்கிறதுங்க. அதாவது கரெக்டான நேரத்தில் கரெக்டான டேக்ஸை பே பண்ணிட்டா போதும். அது இந்தியாவுக்கு, நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்குமே வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டமாக இருக்கும்னு சொல்கிறீங்க. எஸ், எல்லாத்துக்குமானது. ஓகே, ஃபைனலி உங்கள் ஒப்பீனியன் இந்த ஜிஎஸ்டியில் சாதகமாக இருக்கா, மக்களுக்கு பாதகமாக இருக்கா? இல்லை, இந்த கவுன்சில் மீட்டிங் 56th கவுன்சில் மீட்டிங் எனக்கு பேசிக்காகவே நம்பர் 56 பிடிக்கும். அது ஏன்னு காரணம் எதுவும் கிடையாது. என்னோட ரோல் நம்பர் ஒரு முறை அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது இந்த 56th மீட்டிங்கில் ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. 1 or 2 ரொம்ப ரேராக சில பேர் வந்து இதனால் பாதிக்கப்படலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா பொருள் விலை கம்மியாக போகுது ஒன்று. இன்னொன்று, எனக்கு தேவையான 2வது விஷயம் நான் வந்து வாங்க முடியும். ஓகே, அது வந்து ரொம்பவே வந்து ஒரு சிறப்பான விஷயம். இன்னொன்று, டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எக்கச்சக்கமாக 5, 12 உங்களுக்கு வந்து 18, 28 இருந்ததை இப்போ ரொம்ப சிம்பிளாக 5, 18 இதுலேயே அடக்கியாச்சு மெஜாரிட்டியான இதை. ஸோ இதனால் என்னோடய மக்களோட இன்புட் எடுக்கிறது இதெல்லாமே வந்து ரொம்ப வந்து ஈஸியாகிடுது. கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகிடுது. ஜிஎஸ்டியை கண்டு பயப்பட்டது எல்லாமே இனி ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது. இன்புட்டு வந்து அவுட்புட் என்ன இருக்க போகுதோ அதே ரேட்டு தான் இன்புட்லேயும் இருக்க போகுது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. ரேட்டை சூப்பராக ரேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நன்றி தினேஷ். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக யதார்த்தமாகவும் எங்களுக்கு இல்லை, லேமேனுக்கும் காமன் மேனுக்கும் புரிகிற மாதிரியும் சொன்னீங்க. இதையும் தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதோட டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துட்றேன், நீங்கள் போட்டுக்கேன். இந்த ரேட் சேனல் உண்டான இது எல்லாத்தையுமே வந்து வி கேன் கிவ் இட் இன் சூப்பர். அது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏன் இவ்வளோ நாள் அரசாங்கம் கம்மி பண்ணலை அப்படின்னா, அது கம்மி பண்ணலை அதை தான் சொல்லியாச்சு. பட் இப்போ பண்ணிட்டாங்க. இந்த தீபாவளியை வந்து ஒரு ஆஃபராகவும் நினச்சி உங்களுக்கு வேணுங்கிறத வாங்குங்க. வாங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி, இந்த தடவை இவ்வளோ நாள் நீங்கள் செக் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இனிமேல் சம்டைம்ஸ் சின்ன சின்ன கடைகள்லையோ இல்லை எவ்வளோ பெரிய கடைகளாக இருந்தாலும் அதை பார்த்துருக்குங்க. சிக் ஷாம்பு வாங்கும்போது 5% இருக்கான்னு பார்த்துருங்க. நாட் ஒன்லி த சிக் ஷாம்பு, எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி, சோப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து 5%க்குள்ளே தான் கண்டிப்பாக வரணும், இல்லை? ஆமாம். அது என்னென்ன ஸ்லாப் இருக்குங்கிறது ஒவ்வொரு லேமேனுமே தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இந்த எஜுகேஷன் ஸ்லாட் மாதிரி இதை நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு எஜுகேஷன் ஸ்லாட்டாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஏன்னா ஒன்லி ஃபார் த பிஸ்னஸ் பீப்புள் இதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்குமே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமும். தேங்க்யூ ஸோ மச் தினேஷ். இந்த இது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும், ஜிஎஸ்டி பரவட்டும், வளரட்டும். தேங்க்யூ.